ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சஸ்டிவேல் சேனல். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் 4:15லேருந்து 6 மணி வரைக்கும் நான் செய்த வேலையை தான் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கிறேன். நான் 4:15க்கு எழுந்திரிச்சிட்டு 4:30 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு வெளியில் வாசலை நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தண்ணி இதெல்லாம் வச்சு நல்லா போட்டுட்டு வாசல், நிலவாசல், துளசி மடம் இதெல்லாம் நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் பன்னீரில் கலந்து வைக்கணும். அந்த பன்னீரில் நம்ம மஞ்சள் நல்லா கலந்துட்டோம்னா நல்லா அப்படியே மாவு மாதிரி ஆயிரும். இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம பன்னீர் ஊற்றிட்டோம்னா நல்லா லிக்விட் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா வலுவலுன்னு இருக்கும், மஞ்சள் நல்லாயிருக்கும். நம்ம பன்னீர் கலந்து நிலவாசலுக்கு மஞ்சள் வச்சோன்னா அது மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, அந்த பன்னீர் கலந்து நம்ம வைக்கிறனால அந்த நிலைவாசலில் அழியாமல் அப்படியே ஒட்டிக்கும், நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம். அது நல்லா நிலைவாசல் அதுக்கப்புறம் கீழே எல்லாம் நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி துளசி மடத்துக்கும் வச்சுட்டு பூ பொட்டு எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கோலம் போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் பிரபஞ்சத்துக்கு 5 விளக்கு நம்ம வைக்கணும் இல்லையா, அதனால் அந்த 5 விளக்குக்கும் பார்த்திங்கன்னா திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அதை கொண்டு போய் நம்ம துளசி மடத்துக்கு எப்போவுமே ஒரு விளக்கு வைப்போம். நல்ல நாள் எப்போவுமே வைப்போம், ஃப்ரைடே அப்படின்றனால கிடையாது. அந்த பிரபஞ்சத்துக்கு 5 தீபம், அது தனியாக துளசி மடத்துக்கு ஒரு தீபம் வச்சுட்டு பத்தி சூடு அதெல்லாம் காமிச்சிட்டு நெய்வேத்தியமாக நான் கரும்பு சக்கரை வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வெளியில் பிரபஞ்சத்துக்கு 5 தீபம் காமிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் பிரபஞ்சமே தேவர்களே அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா உள்ளே எத்தனை மணின்னு பார்த்திங்கன்னா நான் விளக்கு வச்சு பிரம்ம முகூர்த்த நேரம் முடிக்கும்போது மணி பார்த்திங்கன்னா 5:20 ஆயிடுச்சு. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமுக்கு வீட்டுக்குள்ளே பூவெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிடணும் இல்லையா, அந்த வேலையெல்லாம் பார்க்குறது எனக்கு இங்கேயும் வீட்டுக்குள்ளேயே மணி 6:30 மணி ஆயிடுச்சு. மொத்தம் 4 மணிக்கு எழுந்திரிச்சா கூட 4 மணி 3:30 மணிக்கு எழுந்திரிச்சா கூட டைம் கடன்னு ஓடிடுது. பிரபஞ்ச நேரத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் சட்டுன்னு 6 மணி 5 ஆயிடுது. நேரம் சீக்கிரம் போயிடுது. நம்ம சாமி பாட்டு கேட்டுக்கிட்டு நம்மளோட வேலையை அமைதியாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு மட்டும் அந்த மெயின் ரோட்டில் இருக்கிறனால வண்டி சத்தம் அந்த மாதிரி 4 மணி 3 மணிக்கு எழுந்திரிச்சாலும் கூட கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அமைதியாகவே நம்மளால் சாமி கும்பிட முடியாது. இதே தான் நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே சாமி பாட்டு கேட்டுக்கிட்டே பூவெல்லாம் சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா அந்த சாமி பாட்டு மட்டும்தான் நம்ம காதில் கேட்கும். அந்த டைமில் நான் யாருக்கிட்டேயுமே நான் பேசவே மாட்டேன். என் கணவர் கூட எந்திரிச்சு எதாவது பேசினா கூட நான் பேசவே மாட்டேன். நான் யாருக்கிட்டேயும் பேசாமல் கடவுளை மட்டும் என் மனசில் நினச்சிக்கிட்டு அது மட்டும்தான் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நான். அதுக்கப்புறம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் தீர்த்தெல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கு பஞ்ச பாத்திரத்தில் நல்லா நிற செம்பில் நல்லா தண்ணி எடுத்துகிட்டு 3 இதுலேயுமே எடுத்துட்டேன். தண்ணி நல்லா பியூர் தண்ணியாக சுத்தமாக இருக்கணும், எச்சப்படாமல் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி இதை மட்டும் போட்டுட்டு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா ரெட் ரைஸ் அவல் இருக்கு இல்லையா, அதுவும் கரும்பு சர்க்கரையும் போட்டு கலந்து வச்சுட்டேன். இனி கடையெல்லாம் திறந்ததுக்கு அப்புறமா தான் வெத்தலை பாக்கு பழம் வாங்கிட்டு வரணும். நைட்டே வாங்கலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். கடை இங்கே 6:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணனே வாங்கிட்டு வச்சிடலாம். அது வரைக்கும் நெய்வேத்தியத்துக்கு இந்த அவல் மட்டும் வச்சுட்டா போதும். சாமி கும்பிட்டுட்டு வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு விட்டேன். காலையில் சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு பார்த்தா அவ்வளோ வீடு நல்லா பயங்கரமாக நல்ல மணமாக இருக்குது. அந்த சாம்பிராணியில் நீங்கள் சாம்பிராணி போடுவீங்க இல்லையா, அப்போ நான் சொல்கிற பொருளை சேர்த்து நீங்கள் போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாம்பிராணி போடும்போது பார்த்திங்கன்னா ஏலக்காய் இருக்கு இல்லையா, அந்த ஏலக்காய் ஒரு 3-4 ஏலக்காய் நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அந்த விதையை நல்லா தட்டிடுங்க. தட்டிட்டு அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் கொஞ்சம் அதில் போடுங்க. நல்லா ஒரு 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 1/2 இன்ச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பச்சை கற்பூரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு அதையும் உள்ளே போட்டுட்டு
அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அந்த சாம்பிராணி, தூள் சாம்பிராணி இருக்கும் இல்லையா? அத வந்து அந்த கங்குல போட்டுட்டு காட்டுங்க. வீடு அவ்ளோ கம கம கமன்னு வாசம் பயங்கரமா இருக்கும். அந்த பச்சை கற்பூர வாசமும், அந்த ஏலக்காய் வாசமும் தான் 2 வாசமும் சேர்ந்து வரும். அந்த சாம்பிராணி தூளோட. அவ்ளோ வாசம் சூப்பரா இருக்கும். அப்படியே வீடே பார்த்தீங்கன்னா, தெய்வீகமா நல்லா இருக்கும். எனக்கு அந்த 5:30 மணின்றப்ப பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு நான் அந்த பூ போட்டு விளக்குலாம் சாமி கும்பிட்டுட்டு, அந்த சாம்பிராணி போடும்போது, எனக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, வெயில் அப்படியே அந்த வெயிலு, அந்த காலையில சூரிய உதயம் ஆகுற அந்த வெயில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு சாமி ரூம்ல அந்த சாமி மேலேயே, பெருமாள் மேலேயே படும். அந்த வெயில் அப்படியே வெயிலா அப்படியே லைட்டா இருக்கும். ரொம்ப எல்லோ ஷேட்ல வராம அந்த வெயிலா வரும். அப்படியே நிழல் மாரி வரும். அந்த நிழலுக்கும் அந்த சாம்பிராணி புகைக்கும் நம்ம வீடே அப்படியே சூப்பரா இருக்கும். தெய்வ கடாட்சமா நிறைஞ்சு, அவ்வளோ அமைதியா எனக்கு அந்த காலையில நேரம் வீடெல்லாம் சாம்பிராணி போட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தெய்வங்களே வந்து நம்ம வீட்ல குடியிருக்கிற மாரி அந்த ஒரு ஃபீல் ஆகும். நல்ல குட் வைப்ரேஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நம்ம அந்த பூஜையெல்லாம் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சிந்தனையுமே வராது. நமக்குள்ள எவ்வளோ கஷ்டம், கவலைகள்லாம் இருந்தாலுமே, அதெல்லாம் மறந்து கடவுள மட்டும் நம்ம சாமி கும்பிடணும், கடவுள மட்டும் நினைக்கணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த நினைப்பு அந்த நேரத்துல கண்டிப்பா வரவே வராது. அடுத்தடுத்து என்ன வேலை? சாமிக்கு பூ போடணுமா? சாமிக்கு சாம்பிராணி காட்டணுமா? பத்தி சுட காட்டணுமா? இந்த அடுத்தடுத்த வேலைகள்ல ஒரு நல்ல ஒரு மைண்டில் வந்துட்டு நல்ல சிந்தனைகள் மட்டும்தான் அந்த நேரத்தில் இருக்கும். அந்த பேடாக வர்ற அந்த மூமெண்ட் எதுவுமே வரவே வராது. சாமியோட பாட்டு, சாமிக்கு என்ன நம்ம வேலை செய்கிறோமோ அந்த வேலைகள் மட்டும்தான். மற்றபடிக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு செய்யணும், பாத்திரம் கழுவணும் அந்த எண்ணங்கள் கூட வராது. எனக்கு வராது. மற்றவங்களுக்கு எப்படி அப்படின்றது எனக்கு தெரியலை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாம்பிராணி புகை போடும்போது இந்த ஒரு 3 பொருள் தான். கண்டிப்பாக சேர்த்து உங்கள் வீட்டில் நீங்கள் புகையெல்லாம் சாம்பிராணி கூட போட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்ல குட் வைப்ரேஷன் கிடைக்கும். நீங்களே எனக்கு குட்டாக கமெண்ட் பண்ணுவீங்க. சூப்பர் சிஸ்டர், அந்த மாதிரி நீங்கள் சொல்லி நான் வந்துட்டு சாம்பிராணி புகை போட்டேன், நல்லா இருந்துச்சு வீடேவும். அந்த பச்சை கற்பூரமும் ஏலக்காய் வாசமும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போட்டதே மகாலட்சுமியும் வந்து உட்காந்துக்குருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மகா கந்த சஷ்டி வரப்போகுது இல்லையா? அந்த டேவோட இன்றைக்கி 3வது நாள் தான் நம்ம வீட்டில் பூஜை. முருகனுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரியே செவ்வரளியும் துளசியும் போட்டு நான் கட்டி வச்சுருக்கேன் என் கையால். மார்க்கெட்டில் பூ விலையுமே நல்லா கம்மியாயிடுச்சு. கந்த சஷ்டிக்கு நல்லாவே நம்ம பூ போட்டு நல்ல திருப்தியாக நம்ம சாமி கும்பிடலாம். இதனால் முருகனை வந்து மனதார உங்களுடைய மனசில் என்ன ஒரு கஷ்டம், கவலைகள் இருந்தாலும் நம்மளுடைய 2 சொட்டு கண்ணீராவது அவரோட காலடியில் போய் படணும். பட்டாதான் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே, பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும். அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு அடுப்படிக்கு வந்து சாம்பிராணி எல்லாம் வீடு ஃபுல்லாக காமிச்சாச்சு. காமிச்சிட்டு அப்படியே பாருங்கள், ஒரு பக்கம் பால் பொங்குது, ஒரு பக்கம் பருப்பு வெந்துட்டுருக்குது, ஒரு பக்கம் காயெல்லாம் முழுசாக அப்படியே இருக்குது. இதெல்லாம் இப்போ பசங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு, சாம்பார் வச்சு, ரசம் வச்சு, வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு, ரெட் ரைஸ் அவல் எடுத்துகிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ, சர்க்கரை, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு திரி வச்சுருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அவ்வளோதான். இன்றைக்கி உங்கள் வீட்டில் லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.